ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனா கிச்சன். இன்றைக்கி நம்ம பருப்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த கிளாஸ் அளவு நான் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் 1 டம்ளர் அளவு இட்லி அரிசி போட்டுக்கலாம். அதே கிளாஸில் துவரம் பருப்பு 1.5 கிளாஸ் அளவு சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு, அதே கிளாஸில் 1/4 பாசிப்பருப்பு, 1/4 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு, அப்புறம் 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் சேர்த்து 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போது நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நல்லா ஊற வைங்க. நல்லா ஊறட்டும். இது கூட நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 5 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்க, இன்னும் கூட சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட மிக்சியில் அரைக்கும் போது நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதோட அப்புறம் சோம்பு சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரைக்கும் போதே. இப்போ நம்ம தண்ணி ஊற வச்சுருப்போம்ல, அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி, ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கூட தேங்காய் பூ துருவுனது ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அரைக்கும் போதே கூட தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் கலக்கிக்கிறேன். ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இது கூட வெங்காயம், கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்ந்து கலந்துக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பருப்பு நிறையா போட்டிருக்கோம், அதனால் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம தோசை மாவு நல்லா வருது. நல்லா கிறிஸ்பியான அடையும் செஞ்சுக்கலாம், இல்லை அடை கொஞ்சம் அடைனா மொத்தமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு அந்த மாதிரியும் சுட்டுக்கலாம். ஸோ இந்த பருப்படை தோசை ரொம்ப உடம்புக்கு நல்லது, நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுத்தா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு வெறும் தோசையாகவே சாப்பிட்லாம், சட்னி கூட தேவையில்லை. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான நம்ம பருப்படை தோசை ரெடி ஆகிடுச்சு. மொத்தமாக வேணாலும் நம்ம அடையை கொஞ்சம் மொத்தமாக ஊற்றியும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த பருப்படை தோசைக்கு உங்களுக்கு என்ன காம்பினேஷன் பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லுங்கள். நான் இது கூட தேங்காய் சட்னி பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் அடைக்கு. சில பேர் சர்க்கரை தொட்டு சாப்பிடுவாங்க, சில பேர் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவாங்க, சில பேர் வெறும் பருப்பு தோசை சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிக்கும் அதை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு உங்களை நான் பார்க்குறேன். பாருங்கள், நம்ம பருப்போட தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.